இங்கே ஈரா தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம அப்பு அப்புறம் அவங்க அப்பா தங்கச்சி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈராவை பார்க்க ஆஃபீஸ்க்கே வந்து நடந்ததை சொல்லி புரிய வைக்கலான்னு பார்ப்பாங்க. ஆனால் அவங்க எதுக்குமே சம்மதிக்காததுனால அப்பாவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா வழியே இல்லாமல் காலில் விழ போகையும் கரெக்டாக ரக்ஷிதா அவங்க வந்துட்டு அங்கிள் என்ன பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்திரிங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஈரா கிட்ட அங்கிள் எதுவும் சீட்டிங் பண்ணலன்னு சொல்லுவாங்க. உடனே ஈரா அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, ஏன்னா அங்கிள் வீட்டுக்கு மெக்கானிக் அனுப்புனதே நான் தான், மதி மிஷின் சரியாக ஓடுதான்னு செக் பண்ணிக்கங்கன்னு சொன்னது நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஈரா நீ இப்படி ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லி தான் நான் வீடியோவே ஆதாரத்தோட எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ட்டு வீடியோவை காட்டையும் உடனே ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீ அந்த வீடியோவை நல்லா பாரு, தோற்ற தறிநூல் என்ன நம்ம ஆஃபீஸோட மெட்டீரியலை இல்லை அப்புறம் எப்படி உங்க வயசு இருக்கிறவங்கள இப்படி அசிங்கப்படுத்தினேன் வயசு இப்போ கையை எடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறியான்னு கேட்க உடனே நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வழியே இல்லாமல் மன்னிப்பு கேட்பாங்க. அப்போட அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா ரக்ஷித் தான் கம்பெனிக்கு ஓனருன்ட்டு அப்போ தான் தெரியவே தெரியும். அப்பவும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு கேட்க, அது எப்படி தெரியாமல் போகும், நாங்கள் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போட தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் கரெக்டாக அவினாஷ் வந்துட்டு அப்போட தங்கச்சியை பார்த்ததும் எப்பவும் போல் வழக்கம் போல் வழிய ஆரம்பிக்க உடனே அவங்களும் என்னை ஃபாலோ பண்ணி வந்திருக்கியாங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்களும் எவ்வளோ சொல்லி பார்ப்பாங்க ஆனால் புரியவே மாட்டாங்க. கடைசி நேரத்தில் அந்த மாடலிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவினாஷ் சாரை தெரியுமான்னு கேட்க, தெரிஞ்சுக்கிற அளவுக்கு என்ன இந்த கம்பெனியோட ஓனராக என்ன சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவங்க இந்த கம்பெனியோட ஓனர் தான், ரக்ஷித் அவங்களோட தம்பின்னு சொல்லுவாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா புடவையே சூப்பராக நெஞ்சு முடிச்சதுக்கும் லலித்தும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது கட் பண்ணி விட்டுருணும்னு நினைக்கிற நேரத்தில் கரெக்டாக அப்போ அவங்க ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு வந்தது தான். அப்போட அப்பா மருமகனை நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க லலித்தும் பார்த்தீங்கன்னா திரு முழிக்கையும் உடனே அப்பவும் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லைப்பா, நானே தனியாக இருந்து கஷ்டப்படுறேன்ல, அதான் என் கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கணுமே, அதனால தான் ஹெல்ப் பண்ண வந்திருப்பாங்க. உடனே லலித்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மாமா அங்கிள் சொன்னது மட்டும் இல்லாமல் சரி நீங்களாம் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க, இல்லை எலி சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு, புடவையை நாஸ்தி பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால தான் பார்க்கறதுக்காக வந்தோன்னு சொல்ல உடனே அப்பவும் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் இன்னைக்கு கவலைப்படாதீங்கம்மா, அதான் லலித் இருக்காங்களே அவங்க புடவைக்கு எதுவுமே ஆகாதபடி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அறிவா பார்த்தீங்கன்னா யோசிக்க, இனிமேல் லலிதால அந்த புடவை ஏதாவது பண்ண முடியுமா, முடியாதுல்ல, காம்படிஷன் போகிறதுக்கு முன்னாடி புடவை சாமி கிட்ட வச்சு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வருவாங்க. அதே நேரம் நம்ம அப்பு கோயிலுக்கு வர விஷயம் நம்ம ரக்ஷித்தும் தெரிய வந்து ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா அதே கோயிலுக்கு வருவாங்க. ஆனால் என்ன நம்மளை பார்த்தா எதுவும் தப்பாக நினச்சிக்குவாங்களோ சொல்லிட்டு ஓடி போய் மறுபடியும் காரில் உட்காந்துருவாங்க. சாமி கும்பிடுற கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா லலித்தும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பு கொண்டு வந்திருந்த புடவை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. லேடிஸ் கெட்டப் போட்டு வந்து இதை நம்ம அப்புவும் கவனிச்சுட்டு துரத்தி பிடிக்க போகையும் கரெக்டாக ரக்ஷித்தும் அங்கே நிற்கியும், என்ன சார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காம ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியும் லலித்தும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கையை தட்டி விட்டுட்டு ஓடிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் புடவையே எதுக்கு ஒரு டெம்போ போகிறத பார்த்துட்டு அந்த டெம்போக்குள்ளே பார்த்தீங்கன்னா புடவை வீசிடுவாங்க. வீசிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் ஏறி அங்கேருந்து போயிடுவாங்க. ரக்ஷித் கிட்ட புடவை விஷயத்த சொல்ல ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா டெம்போவில் தான் புடவை இருக்குது, போய் நம்ம அந்த டெம்போ பிடிச்சிடலாம் சொல்லிட்டு வேக வேகமாக வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா வண்டியும் பெட்ரோல் இல்லாமல் நின்று போக அப்புறம் என்ன எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பைக் நிற்கும். உடனே நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லை, நம்ம பெட்ரோலை திருடிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷித்தையும் கூட்டிகிட்டு வர, என்ன நீ பெட்ரோலெல்லாம் திருடுற, சரியான திருடியா இருப்ப போல, வேற என்னெல்லாம் திருட இப்போவே சொல்லிடுன்னு சொல்லுவாங்க. உடனே அப்பவும் என்ன எப்போ பார்த்தாலும் திருடின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, வண்டிக்காரர் இருந்தால் கேட்டு வாங்கியிருப்பேன், அவர் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலை எடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கான பணத்தையும் அங்கே வச்சுட்டு போயிடுவாங்க. இங்கே காம்படிஷனும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரக்ஷித்தை தேடிட்டு இருப்பாங்க. குருஜி முதற்கொண்டு எல்லாருமே வந்துருவாங்க. பெரியமாவும் பார்த்தீங்கன்னா ஈரா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பாக ரக்ஷித் அந்த பொண்ணு கூட தான் இருப்பான், ஏன்னா அவனும் வரல அந்த பொண்ணு இங்கே இல்லை. ஆனால் ஈரா பார்த்தீங்கன்னா அதை நம்ப மாட்டாங்க. இங்கே நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா டெம்போ கரெக்டாக கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் டெம்போ ஆளே இல்லாமல் பின்னாடி வர்றதை பார்த்துட்டு என்ன இந்த டெம்போ தனியாக வருது, சரி நம்மளாவது வண்டியை நவுட்டு ஒன்றுட்டு வண்டியை நவுட்டலாம்னு நினைப்பாங்க. ஆனால் மறுபடியும் பெட்ரோல் முடிஞ்சு போனதுனால 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு சைடாக குதிச்சிருவாங்க.